தனுஷ் நடித்த குபேரா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அது பலவிதமான விமர்சனங்கள் வருது. நிறைய நெகட்டிவ், 90% நெகட்டிவ் ரிவ்யூ தான் வருது. அது தெலுங்குக்காரங்க தான் ஒரு 10% பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. படத்துடைய வசூல் மிக மோசமா இருக்கு. முதல் நாள் ராயன்லாம் 10 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்றேன், இந்த படம் 3.25 கோடி தான் தமிழ்நாட்டில் கலெக்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு 2வது நாள் -23%. மார்னிங் ஷோ வரைய பார்க்கும்பொழுது -23%. தமிழ்ல இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா இந்த படம் அமையும். ஆனாலும் இந்த படம் முதல் நாள்ல டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷனை பீட் பண்ணிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி முதல் நாள் 2 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஆனா தனுஷுடைய குபேரா 3.25 கோடி. அதாவது 3.25 கோடிங்கிறது ரொம்ப லோ தான் தனுஷ் மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு. பட் கம்பேர் டு டூரிஸ்ட் ஃபேமிலி இது கொஞ்சம் கூட அப்படிங்கிறப்ப அதை சொல்லலாம். ஆனால் போன படம் ராயனோட கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப 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 கம்மி. அது 10 கோடி பண்ணிச்சு, இது வெறும் 3.25 கோடி. இந்த படம் உட்காரவே முடியல, போர் அடிக்குது, குப்புறப்படுத்த குபேரா, கோவிந்தாவா குபேரா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வருது. தனுஷ் நல்லா நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த படத்துல எதுக்குமே ஸ்கோப் இல்லைங்கிறது தான். நடிக்கிறதுக்கோ கதையிலையோ லாஜிக்லையோ எதுலையுமே ஸ்கோப் இல்லாம இது ஒரு நல்ல கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படமாக, ஒரு தரமான படமாகவும் இல்லாம, ஒரு மசாலா படமும் இல்லாம, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு என்ன சொல்றது, ஹாஃப் பாயிலா, ஒரு அறவேக்காடா போய் ஒரு டிசாஸ்டரா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து.